அந்த உறவு நல்லபடியாக அவனுக்கு மொத்தமாக உருவாக இருக்கட்டும். ஒருத்தருக்கு சார்ந்து வாழ இணையக்கூடிய உறவு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத அந்த பக்கம் அவங்களுக்காக பார்க்க வைக்கணும். நம்மளை பற்றியே சில நேரங்களில் நமக்கு எண்ணம் வருது, அதுவும் நல்லதாக இருக்குது கெட்டதாக இருக்குது. நம்ம ஆரம்ப காலங்களில் நிறைய பாவம் பண்ணிட்டோம். அந்த பாவத்தை உணர்ந்து நம்ம திருந்த விரும்புகிறோமா இல்லது மீண்டும் பாவத்துக்கு வளைய விரும்புகிறோமா? மனைவியில் நம்ம செஞ்ச காரியங்கள் நமக்கு அப்பப்போ அறிவுறுத்தலாம் வந்துட்டு இருக்குது. இது எதுக்காக வருது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் மீள விரும்புறதுக்காக திருப்பி திருப்பி எண்ணங்களில் மாறி மாறி வந்துட்டு இருக்கும்போது இந்த எண்ணம் வரும்போதெல்லாம் இவனே மீண்டும் இந்த தீவுகள் நம்ம நடந்துடக்கூடாதுன்னு கேட்கறதுக்காக இப்படி நம்ம பல விதமான எண்ணம் வந்துட்டு இருக்குது. அதை கவனித்து அதை உணர்ந்து ஒத்துக்கிட்டு ஒப்படைக்கிறோமா அல்லது நாளைய வாழ்க்கை பற்றி கவலை நமக்கு வந்துட்டு இருக்குது. அல்ல இப்படி ஒரு நிகழ்வு எழுந்துருமோ பயம் வருது, நாளைக்கு இப்படி ஒரு காரியம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வருது, அல்லது நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரிய ஒரு கவலை வருது. இந்த கவலையும் வேண்டாம் பயமும் வேண்டாம், அப்படி அந்த காரியம் நிகழ்ந்துட வேண்டாம்னு பிரார்த்தனையாக்கிறதுக்காக தான் அந்த ஒரு எண்ணமும் வருது. நம்ம வந்தால் பார்த்துக்கலாம், இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க, அதை வந்து சரி பண்ணி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அறிவு கொடுத்துட்டு போடுறோம். அல்லது அதை பற்றி பயந்துக்கிட்டே இருக்கும். எதை கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறோமோ அது நிகழ தான் செய்யும். அது வந்துட வேண்டாம், அந்த சூழ்நிலை உருவாக வேண்டாம், நீ பொறுப்பேற்று வழிநடத்து நான் வந்து திரும்பிட்டேன்னு சொன்னால் அந்த சூழ்நிலை உருவாகாது. அப்படி அந்த சூழ்நிலை உருவானாலும் அதில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க, நம்ம எல்லாரும் பாதுகாக்கப்பட்டுருவோம். அதுக்கான ஞானங்களை கொண்டு வழிநடத்தப்படுவோம். இப்படி பல விதமான எண்ணங்கள் நமக்குள்ள வந்துட்டு இருக்கு. எண்ணங்களை பிரித்தது கிடையாது. ஒன்று பிடிச்சவங்களை பற்றி எண்ணம், அல்லது பிடிக்காமலை பற்றி எண்ணம், அல்லது நம்மளை பற்றி எண்ணம், நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையும் பயமும் நமக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கும்போதெல்லாம் உணர்ந்து அதை பிரித்தறிஞ்சு இது வேணும் விரும்பிட்டோன்னு சொன்னால் உங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை, மனசுக்கு அமைதி கொடுக்கும். எதெல்லாம் நம்ம அவன்கிட்ட ஒப்படைச்சோமோ அதெல்லாம் வந்து அத்தாட்சியாக அமையும், அது சாட்சியமாகவும் இருக்கும், அறிவுக்கு சாத்தியம் இல்லாத சத்தியமாக நிகழும்.